அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 32. துரியோதனன் மற்றும் அவனுடைய மந்திரி புரோச்சனன் இவர்களது கொடிய சதித்திட்டத்தை விதுரர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் சுரங்கம் அமைப்பதில் சிறந்த பொறியாளனான கனகன் என்பவன் ஒருவனே வாரணவதத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. கனகன் யுதிஷ்டனை தனியாக சந்தித்து விதுரர் தன்னை சுரங்கம் அமைக்க அனுப்பி வச்சதா சொல்கிறான். அந்த அரக்கு மாளிகையிலிருந்து அருகில் இருந்த வனத்துக்கு போகும்படியான ரகசிய சுரங்கம் ஒன்றை கட்டுவதற்கான திட்டத்தை பற்றி யுதிஷ்டன்கிட்ட பேசுகிறான். இருவரும் திட்டம் ஒன்றை தீட்டுறாங்க. அந்த திட்டத்தின்படி புரோச்சனிடம் யுதிஷ்டன் இந்த மாளிகையிலேயே தாங்கள் நிரந்தரமாக வசித்திருக்க போவதாகவும் அதனால் பாதுகாப்பிற்காக அகலியை வலிமைப்படுத்தணும்னு இங்கு இருக்க காலம் முழுவதும் புரோச்சனன் அவங்களுக்கு நிர்வாக காரியதர்சியாக இங்கேயே இருக்கணும்னு தெரிவித்து கொண்டான். இவங்களோட திட்டப்படி கனகன் மாளிகையை சுற்றி இருந்த அகலியை திருத்தி அமைக்கும் வேலையில் நியமிக்கப்பட்டான். புரோச்சனன் அதற்கு ஆட்சேபம் எதுவும் செய்யலை. காலையிலிருந்து இரவு வரையில் காட்டில் சென்று வேட்டையாடுவதில் பாண்டவங்க ஈடுபட்டாங்க. புரோச்சனனையும் அவர்களோடு நாள்தோறும் அழைத்து சென்றாங்க. இவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் வேறு யாருக்கும் தெரியாதபடி அதிவிரைவில் சுரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டுற நாள் ஒன்றை துரியோதனனும் புரோச்சனனும் குறித்து வச்சுருந்தாங்க. அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் குந்தி தேவி ஊரில் இருக்கிறவங்க அனைவருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. விருந்துக்கு வந்தவங்களில் வேடுவச்சி ஒருத்தியும் அவங்களோட 5 புதல்வர்களும் வந்திருந்தாங்க. அன்னமும் பானமும் அனைவருக்கும் தாராளமாக வழங்கப்பட்டது. உணவை உண்டு முடித்த பின் வேடுவச்சி மற்றும் அவளது 5 மைந்தர்களை தவிர அனைவரும் சென்று விட்டாங்க. விதி வசத்தால் உண்ட மயக்கத்தில் வேடுவச்சியும் அவர்களது புதல்வர்களும் அங்கேயே தங்கிட்டாங்க. நள்ளிரவு வந்துச்சு. புரோச்சனனும் அயர்ந்து தூங்கி போனான். குந்தி தேவியையும் மற்ற சகோதரர்களையும் சுரங்கத்தின் வழியாக வெளியே போகும்படி பீமன் கூறினான். அவர்களும் அதே மாதிரி போனாங்க. பிறகு அரக்கு மாளிகையின் அனைத்து பகுதிக்கும் தீ மூட்டிவிட்டு பீமனும் அச்சுரங்கத்தின் வழியாக வெளியே வந்தான். அரக்கு மாளிகை முற்றிலும் எரிந்து பின்பு சுரங்கத்தின் அமைப்பின்படி இவர்கள் வெளியேறிய நுழைவு பகுதியின் வாயில மூடியது. பாண்டவர்களும் சுரங்கத்தின் மறுபகுதியை வந்தடைஞ்சாங்க. பின் இவர்கள் வெளியே வந்த வாயில் இருக்கும் இடம் தெரியாமல் அதனை மூடிவிட்டாங்க. அடுத்தபடியாக காட்டில் இருந்த நதிக்கரைக்கு வந்தாங்க. அங்கு விதுரரோட ஏற்பாட்டின்படி அவங்களுக்கு படகு ஒன்று இருந்தது. நதியில் நெடுந்தூரத்துக்கு அப்பால் இருக்கும் அடையாளம் தெரியாத ஒரு நாட்டுக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. மகாபாரதத்தோட ஆதிபருவம் பகுதி 33 நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.